கிடைச்ச ஒரு மேட்ச் தான். ஆனா ஃபின்னலன் நல்லா விளையாண்டான். அது போக சைஃபர்ட் ஒரு பாசிட்டிவ். ஒரு 2 மேட்ச் நல்லா விளையாண்டான். அதுக்கப்புறம் பார்த்தா மிச்சிலுமே வந்து ஒரு கேமியோ விளையாண்டான். 2, 3 கேமியோ விளையாண்டான் மிச்சில். கிளென் பிலிப்ஸ் ஒரு 2 மேட்ச் நல்லா விளையாண்டான். ஸோ பேட்டிங் வந்து ஓகே. பேட்டிங் அவங்க வந்து இது பண்ணிக்குவாங்க. பவுலிங் தான் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஆம், எப்படியும் ஃபின் ஆலனும் டிம் சைபர் தான் ஓப்பனிங் பண்ண போறாங்க. கான்வே நம்ம கான்வே தேவான் இல்லையா? டெவான் விளையாட வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு கன்வென்ஷனல் லெஃப்ட் ஆர்ம் பேட்டர். ஃபர்ஸ்ட் ஓவர்ல உனக்கு 2 பவுண்டரி அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் அடிக்க மாட்டேங்கிறாரு. இல்ல இப்ப என்னன்னா டெவான் கான்வேக்கு பதிலா சரி டெவான் கான்வேவையும் ஒரு ஹார்ட் ஹிட்டரை இறக்கி விடலாம், தப்பு கிடையாது. இப்ப அந்த 2 பேருமே பவர் பிளேல இருந்து பழக்கிறவங்க. சைஃபர்ட்டும் சரி, ஃபின்னாலும் சரி. அவங்கள யூஸ் பண்ணிட்டா பவர் பிளேல தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை பவர் பிளேவை டெவான் கான்வே கொஞ்சம் அப்படி ரொட்டேட் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசா அடிக்கலன்னு வச்சுக்க, நம்பர் 3ல வந்து அது எப்படி இதாகும்னு தெரியல. 4 வந்து கிளென் பிலிப்ஸ். இந்த சீரீஸ் ஃபுல்லும் கிளென் பிலிப்ஸ் தான் நம்பர் 4 ஆடிட்டு இருக்கான். ஸோ பிலிப்ஸ் 4, டெரம் மிச்சல் ஒரு 5, சாப்மன் இருக்கான், ஜிம்மி நீஷம் இருக்கான், மிச்சல் பிரேஸ்வெல் இருக்கான். 3 பேர் இருக்காங்க. 3 பேர்த்துல ஒருத்தர் வந்து 6ல போற போறாங்க. 7 வந்து சாந்தனர். அப்படியே பவுலிங் லாஸ்ட் 4ல பார்த்தா ஹென்ரியும் ஜேக்கப் டெஃபியும் கண்டிப்பா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். கைல் ஜேமிசன். கைல் ஜேம்ஸ் ஆமா வித் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு 4-5 வருஷமா இந்தியாவில் விளையாண்டா இது இருக்கு. அதனால ஜேமிசன் 3 ஃபாஸ்ட் பவுலரா. இப்ப ஸ்பின்னர் தான் இஷோதியா இல்ல வேற யாராவது போவாங்களான்னு தெரியல. இப்போதைக்கு இஷோதி தான் பிளேயிங் லெவல்ல மேக் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டீமே ஒரு நம்பர் 3 வந்து ஸ்டில் ரச்சின் ரவீந்திர கன்சர்ன் தான் நினைக்கிறேன். ஸோ மேபி ரச்சின் ரவீந்திரா டெவான் கான்வே 2 பேர்த்தையும் மாத்தி மாத்தி ஆடலாம். இருக்கு டீசெண்டா பண்ணுவாங்க இந்த டீம். பட் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆன் த டே பாரு, ஹென்ரியும் டஃபியும் ஸ்டார்டிங்ல ஒவ்வொரு 2 விக்கெட் ஒவ்வொரு விக்கெட் எடுத்தாவே எடுத்துடுறாங்க, கட்டுன்னு கழட்டி விட்டுறாங்க. பிரச்சனையே என்னன்னா இப்ப நீ பைலேட்டரல் சீரீஸ்ல வந்து தைரியமா ஆடலாம், போனாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு வேர்ல்டு கப் மேட்ச்னு போகும்போது அந்த மாதிரி 2 விக்கெட் போகும்போது அப்படியே படுத்துற ஸ்கோரு. பிரஷர் எல்லாம் வரும். எபோ ஆவரேஜ் பேட்டிங், அதே மாதிரி ஒரு எபோ ஆவரேஜ் பவுலிங். இவங்க வந்து ரொம்ப கீழேயும் இல்ல, ஓவரும் சொல்ல ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, சூப்பர்னு சொல்ல முடியாது, 2க்கு நடுவில் இருக்காங்க. ஸோ உனக்கு நியூசிலாந்து எப்படியும் டாப் 4 வந்துரும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிற? அது வந்துரும். கொஞ்சம் ஏமாந்தோம்னா கழுத்து கடிச்சிருவானுங்க, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்துதான் ஆடணும் இவங்கள.